புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இது ராகு உடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடங்கள். தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் 4 வருடங்களை நான் எடுத்துக்கிறேன். அதாவது 4ஆம் பாதத்தை என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 4 வயது வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 4 + 16 20. 20 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. இப்போ 20 வயசு வரைக்கும் குரு தசையில் இருக்கிறீங்க. 20 வயசில் எப்படி குரு தசையில் தான் இருப்பீங்க. படிக்கக்கூடிய காலங்களில் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 2025ல் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம். குரு தசையாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது. இந்த 2025ல் 4 கிரக பயிற்சிகள், சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. குரு பயிற்சி மட்டும்தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி சனி பகவானுடைய பயிற்சி சிறப்புன்னு சொல்லிக்கலாம், ராகு கேதுவுடைய பயிற்சி சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரார் சனி பகவான், தொழில் ஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் இந்த ராகு பகவான். 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான். விரயத்திலிருந்து, அதாவது 12ஆம் இடத்துலேருந்து இது வரைக்கும் விரயங்களை கொடுத்துட்டு வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரார். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமும் நல்ல பலன்கள் செய்யாது. உங்கள் லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கூட அது சிறப்பான பலன்களை கொடுக்காது. பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. சென்ற பகுதியில் இருக்கும். எப்பவுமே நன்மையும் தீமையும் சேர்த்தே செய்யும் இந்த கிரகங்கள். அப்போது குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். என்னென்னா படிப்பில் ஒரு சில மனசஞ்சலங்கள் உண்டு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். கவனமாக இருந்துருங்க. 2025 அப்படிங்கிறது குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 20 வயசு வரைக்கும் நான் குரு தசையை நான் எடுத்திருக்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் எடுத்ததுனால நிறைய பேருக்கு உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரு சில பேர் 14 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம், 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழப்பத்தை கொடுத்துரும். நான் சனி தசைக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறேன்னா அந்த சனி தசைக்கு நீங்கள் பலன் எடுத்துங்க. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி. புதன் தசைக்கு பலன் சொல்கிறேன்னா அந்த புதன் தசைக்கு உண்டான பலன்கள் எந்த வயசில் இருந்தாலும் எடுத்துங்க. அதே மாதிரி கேது தசைக்கு, அது மாதிரி சுக்கிர தசைக்கு நீங்கள் வயசை மென்ஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய வரும். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை இந்த காலகட்டங்களில் எடுத்துங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வயசு ரீதியாக ஒரு சில பேருக்கு ஒத்து வரலனா குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா ராஜகிரக தசைகள் இவங்களுக்கு மாட்டிக்கும். எப்பவுமே ராஜகிரக தசைகள் அப்படின்னாக்கா குரு தசை 16 வருடங்கள் இருக்கும். அதன் பிறகு சனி தசை 19 வருடங்கள், புதன் தசை 17 வருடங்கள். இது தொடர்ச்சியாக ராஜகிரக தசைகள் வர்றதுனால லக்ன அடிப்படையில் யோக தசைகளாக வந்துட்டாக்கா சிறப்பு. ஆனால் அவயோகமாக வந்துச்சுனாக்கா குரு தசையாக இருந்தாலும் சரி, சனி தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். முன்னேறவே முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் ராஜகிரக தசைகளை கடக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பாக்கியசாலிகள்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு தசை உக்காந்துச்சின்னு வச்சிங்களேன், 17 வருடம் சிறப்பு புதன் தசை. அதேமாதிரி 19 வருடமும் நல்லது பண்ணிடும் சனி பகவான் தசை. அப்படியே தொடர்ச்சியாக வெற்றி மேல் வெற்றி, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய திறமை உள்ளவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஆனால் சனி தசை அப்படிங்கிறது இப்போது
இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கா? அந்த வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, புதிய ஒரு வேலை தேடி அந்த வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது, நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, வேலை சார்ந்து கடுமையான கெடுபலன்கள் இருக்குது, சொல்ல முடியாத பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே என்னை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த 4 கிரக பயிற்சிகள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம், சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சிறப்பு, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு தடைகள் கிடையாது. ஜென்மராசிக்கு குரு வந்தால் கூட ஒரு சில தடைகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்து. மற்றபடி பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த 2025 சிறப்புன்னு சொல்லிக்கலாம். தொழில் வளர்ச்சி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை அமையும். அங்கேயே வந்து பெண் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, அப்படி இல்லை வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே வந்து பெண் அமையிறதோ, இல்லை வந்து ஆண் அமையிறதோ, வரன் அமையிறதோ உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த ஆண்டில் நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றது கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நிறைய கடன் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கடன் அமைப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவீங்க. ஜென்மராசிக்கு குரு பகவான் மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுக்கும், பொருளாதார தடைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும். பண வரவு தடை, அதில் அதை நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து செய்வாங்க. இது வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை உங்களை சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இது மட்டும் தான். மற்றபடி மாதக்கோள்கள் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. 39 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் புதன் தசை. என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன். இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் வயசில் புதன் தசை நடக்குதா, சிறப்பான மேன்மைன்னு சொல்லலாம். ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதும், பாகிஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் பயிற்சி ஆகிறதும், 3ஆம் இடத்துக்கு வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறதும், ஜென்மராசிக்கு குரு வந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தாலும் சரி, தொழிலில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திச்சிருந்தா கூட கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரயத்தில் வந்து குரு பகவான் இருந்து நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா விரயத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய செலவினங்கள் தான், வீண் செலவுகளை அதிகமாக பார்த்துருப்பீங்க. 2025 அப்படி இருக்காது. சிறப்பான யோகம். ஜென்மராசிக்கு குரு பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்து பார்வை, யோக தசையில் ஒரு நல்ல ஒரு யோக தசை அப்படின்றதுனால யோகம் செய்யக்கூடிய வீட்டில் குருவுக்கு பகை வீடாக இருந்து கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 7ஆம் பார்வை உங்களுக்கு சிறப்பு பார்வை. கூட்டு தொழிலில் யாராவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, அதாவது நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் தீரும். பசங்களால் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை, நான் சொல்கிறது வந்து குருவுடைய பலன்கள் மட்டும்தான். ஏன்னா ராகு கேதுவோ இல்லை வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியோ உங்களுக்கு சிறப்பு, எந்த விதத்துலையும் உங்களுக்கு தடையே கிடையாது. அஷ்டம சனியில் நடந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி இந்த காலகட்டங்களில் உண்டு. நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தால் அந்த நெருக்கடிகள் தீரும். நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வட்டிக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 56 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. கேது தசையில் திருப்பி ரிப்பீட்டட் வாரத்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் இருந்துச்சுனாக்கா அந்த நோய் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுக்காது. இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் மாறும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்க பசங்களுக்கு அப்படின்னாக்கா அந்த திருமணம் வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. வீடு கட்டி குடி போகிறது, இல்லை வீடு மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், வேலை ரீதியாக கொஞ்சம்
நல்ல ஒரு பொருளாதாரத்தை சந்திக்கிறது எல்லாமே இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். கேது தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல கேது பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறார். அதாவது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால கேது பகவான் தசை ஃபுல்லாகவே சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 63 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது சிறப்பான தசைன்னு சொல்லிக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடல் நலத்தை பாதிக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். பசங்களோட வளர்ச்சி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். 2025 சுப விசேஷங்களை அதிகமாக பார்க்க போகிறீங்க. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். பசங்க வேலையில் இருந்தாங்களா அவங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. இது வரைக்கும் சொந்த பந்தங்கள் எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சொந்தங்களில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த நெருக்கடிகள் இருக்காது. இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் மன உளைச்சல்கள் உண்டு. மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எங்கேயுமே. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 83 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை 3ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா இந்த வயதில் சூரிய தசை அப்படிங்கிறது உடல் நலத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கிறது தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கலாம். நன்றி.